வாழை இலை விலை வீழ்ச்சி விவசாயிகள் கவலை. சிவகங்கை மாவட்டம் இடையமேலூர் அருகே மலம்பட்டியில் வாழைத்தார் மற்றும் வாழை இலை மொத்தமாக விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் தாங்கள் விளைவித்த வாழைத்தார் மற்றும் வாழை இலையினை விற்பனைக்காக கொண்டு வருவார்கள். கடந்த வாரம் மழை பொழிவின் காரணமாக வாழை இலை வரத்து அதிகமானதாலும் முகூர்த்தம் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறாத காரணத்தால் விலை கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. கடந்த வாரம் 1200 ரூபாய்க்கு விற்பனையான வாழை இலை கட்டு இன்று 200 முதல் 400 ரூபாய் வரை விற்பனையானதால் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் வாழை விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் உற்பத்தி பராமரிப்பு கூலிக்கு கூட கிடைக்காத நிலையில் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வாழை இலை விலை வீழ்ச்சி விவசாயிகள் கவலை. சிவகங்கை மாவட்டம் இடையமேலூர் அருகே மலம்பட்டியில் வாழைத்தார் மற்றும் வாழை இலை மொத்தமாக விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் தாங்கள் விளைவித்த வாழைத்தார் மற்றும் வாழை இலையினை விற்பனைக்காக கொண்டு வருவார்கள். கடந்த வாரம் மழை பொழிவின் காரணமாக வாழை இலை வரத்து அதிகமானதாலும் முகூர்த்தம் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறாத காரணத்தால் விலை கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. கடந்த வாரம் 1200 ரூபாய்க்கு விற்பனையான வாழை இலை கட்டு இன்று 200 முதல் 400 ரூபாய் வரை விற்பனையானதால் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் வாழை விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் உற்பத்தி பராமரிப்பு கூலிக்கு கூட கிடைக்காத நிலையில் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பூமி செழிப்பமாகிடுச்சு. அதனால வரத்து அதிகமா இருக்கு. போன வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 கட்டு வந்துச்சு. இன்னைக்கு 600 கட்டுலேருந்து 650 கட்டு வந்துருக்கு. 2 கட்டு பறிஞ்ச இடத்துல நீ 10 கட்டு பறியுது. வியாபாரி எடுக்கிறதுக்கு வரல. விலைவாசி இல்ல. இன்னைக்கு ஏறின விலையே ரூ. 500 தான். ரூ. 100 500 தான். போன வாரம் 1200 வரைக்கும் போச்சு. போன வாரம் வரைக்கும். முந்தானத்து வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட ரூ. 1100 போச்சு. இன்னைக்கு எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல. முகூர்த்தமும் இல்ல. அதுபோக வரத்து அதிகமா இருக்கனால 10 கட்டு எடுக்கிறவங்க அதை 10 தான் எடுப்பாங்க. இன்னைக்கு இன்னும் கட்டுக்கு கூட வந்துருச்சுன்றக்காண்டி கூட எடுக்க மாட்டாங்க. ஆமா. நிலவரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடை ஃபுல்லா கட்டு இருக்கு. நட்டம் தான் வரும் விவசாயிகளுக்கு. என் பேரு பிரபு.